அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள்: நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும். அதை போல போட்டித் தேர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒவ்வொரு நாளும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து சரிவர செய்யாவிட்டால் நாளுக்கு நாள் அவனுடைய வெற்றி வாய்ப்பு மங்கிக் கொண்டே சென்று இறுதியில் தோல்வியை தழுவுவான் என்பதுதான் இந்த திருக்குறளோட பொருள். ஸோ இந்த நல்ல அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட் நம்பர் 589 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயனாகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டருக்கோ அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்கோ போகும்பொழுது, பஸ்ஸில், காரில், ஆர் டூ வீலரில் ஏதோ எங்கேயோ எப்படியோ போகும்பொழுது நீங்கள் இதை எப்படி சொல்கிறது, வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெக்கார்டிங் கேட்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு சமைக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது முக்கியமான வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்பொழுது இதை நீங்கள் ரெக்கார்டிங்காக கேட்டுக்கலாம், ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நிச்சயமாக ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு 50 வினாக்கள் டாபிக் யூனிட் 6. சரிங்களா? யூனிட் 6லேருந்து ஒரு 50 வினாக்கள், கிட்டத்தட்ட யூனிட் 6ல் 20 வினாக்கள் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதில் ஒரு 50 வினாக்கள் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின்: தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீழ்கண்ட எந்த சமூக சீர்திருத்தவாதி பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்? இரட்டைமலை சீனிவாசன். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினரான மயிலை சின்னத்தம்பி ராஜா தனது வாழ்க்கையை எவ்வாறு தொடங்கினார்? ஆசிரியராக தொடங்கினார். வேலு நாச்சியாரின் படை விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கி வேலு நாச்சியார் அந்த நடுகல்லுக்கு எதனை காணிக்கையாக செலுத்தினார் அப்படின்னா, தன்னுடைய தாலியை காணிக்கையாக வச்சு செலுத்துகிறார். வள்ளலாரின் தலைமை சீடர் யார்? துளுவூர் வேலாயுதம். குறிஞ்சி நிலக்கடவுள் முருகன், முல்லை நிலக்கடவுள் மாயோன், மருத நிலக்கடவுள் இந்திரன், நெய்தல் நிலக்கடவுள் வருணன். சரிங்களா? அப்போது ஆவண்ணா ஆனா ஈனா ஈஎன்னா. ஸோ ஆன்சர் என்னங்க? ஆன்சர் ஏ. ஓகேவா? ஓகே. ரைட். அடுத்த கொஸ்டின்: 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாக திகழ்ந்தது? 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்ட இலக்கியமாக திகழ்ந்தது? 2400. சங்க காலத்தில் மக்களின் முதன்மை கடவுள் யார்? சேயோன். சேயோன் என்றால் முருகன் என்பது பொருள். சேயோன் என்றால் யார்? முருகன். முருகக் கடவுள் தான் சேயோன். முருகன். சங்க காலத்தில் சேயோன் மற்றும் மாயோன் என்று அழைக்கப்பட்ட கடவுள்கள். சேயோன் என்றால் முருகன், மாயோன் என்றால் விஷ்ணு. விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் திருமால். விஷ்ணுவோட இன்னொரு பேர் திருமால் அல்லது அரி, இப்படிலாம் சொல்லுவாங்க. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பகுப்புகளை கொண்டது. சரிதான். 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது இல்லை. சரிங்களா? இது மதுரை காஞ்சிங்கிறது 14 மேற்கணக்கு நூல்கள், பாட்டும் தொகையும் சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது திருக்குறள் தான். முக்கியமானது இது. 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையான நூல் திருக்குறள். அப்போ 2வது பாயிண்ட் தவறு. அப்போ இதில் தவறானது 2 மட்டும். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சரி. சங்க காலத்தைச் சேர்ந்த பெரும்பாலான குகை வாழிடங்கள் கோவில்களுக்கு செல்லும் வழியில். இது தவறு. சரிங்களா? வணிக வழியில், அதாவது வணிக வழின்னா என்ன சொல்கிறது, வேலைக்கு போகிற இடங்கள்ல இருக்கலாம். சரிங்களா? ஆமாம், அதான். அப்போ கோவில்களுக்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டிருந்தன என்பது தவறு. அப்போ இதில் சரியானது 1 மட்டும். பண்டைய தமிழகத்தில் நடுகற்கள் நடுவது குறித்து விரிவாக குறிப்பிடும் நூல்
தொல்காப்பியம். தொல்காப்பியம். சங்க காலத்தைச் சேர்ந்த நடுகற்களின் உருவம் அல்லது சிலைகள், நடுகற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. இது சரி. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுகற்கள் முல்லை நிலப் பகுதிகளில் பெரிதும் காணப்படுகின்றன. ஸோ இதுவும் சரி. இதில் தவறானது ஏதும் இல்லை. இவற்றில் தவறானது ஏதும் இல்லை. அடுத்து வினாயன் 13. தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகற்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா 2006. சரிங்களா? இந்திய புதையல் சட்டம் 1878 1. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. சரிங்களா? அப்புறமேல பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களன்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் இது. அப்போ எப்படி வரணும்? ஆவண்ணா ஈனா ஆனா. ஸோ ஆன்சர் என்ன? டெல்லி. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட யாருடைய கல்வெட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களை தருகிறது? அசோகரின் கல்வெட்டு. சங்ககால செய்யுள்கள் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன? திணையின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன. சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடும் கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? அது கரூரை அடுத்த புகழூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. கரூரை அடுத்த புகழூர். சோழர்களின் நாணயங்களில் உள்ளவற்றில் சரியானதை கண்டுபிடி. செப்பு நாணயங்கள் தான் எல்லாமே சரிதான். புலி உருவம் இருந்தது, ஒரு பக்கம் யானையின் உருவம் இருந்தது, அப்புறம் புனித சின்னங்களுடைய உருவம் இருந்தது. அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்தது, சங்க காலத்தில் வட இந்தியாவில் காணப்பட்ட சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றியது. இது தவறு. அப்படியெல்லாம் சங்க காலத்தில் வட இந்தியாவில் காணப்பட்ட சாதி அமைப்பெல்லாம் நம்ம இதில் வேறு ஊன்றவே இல்லை. சரிங்களா? சங்க காலத்தில் ஐவகை நில சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டனர். இது சரி. சரிங்களா? அப்போது இதில் சரியானது என்ன? 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 தவறு. சங்க இலக்கியங்களில் காணப்படும் நெல் வகை வெண்ணெல், ஐவன நெல், செந்நெல். சரிங்களா? ஆன்சர் என்ன? மேற்கண்ட அனைத்தும். பண்டைய தமிழகத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் உருக்கு உலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணல், குட்டூர். மேற்கண்ட 2ம். சரிங்களா? கொடுமணலையும் குட்டூர்லையும். சங்ககால தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் எந்த நூலில் உள்ளது? பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் உள்ளது. நிகமா என்னும் சொல் சங்க காலத்தில் யாரை குறிக்கிறது என்றால் வணிகர். நிகமா என்ற சொல் சங்க காலத்தில் யாரை குறிக்கிறது? வணிகரை குறிக்கிறது. சங்க காலத்தில் கீழ்கண்ட எந்த பொருள் விலை மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டது என்றால் உப்பு. உப்பு வணிகர்களை குறிப்பிடும் யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியான எதிலிருந்து வந்தது என்றால் அயோனியா என்ற பகுதியில் இருந்து வந்தது. இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் கீழடி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்ற 2 மாதிரிகளை எந்த ஆண்டு அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தது என்றால் 2017ஆம் ஆண்டு. ஆன்சர் சி. 7 கோவில்கள் என்று அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் வளாகம் உட்பட நினைவு சின்னங்கள் அனைத்தும் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. ஆன்சர் டெல்லி. அடுத்தது, டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷா. அப்போது ஆனால் இங்கே வரணும். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால். சரி, ஆனான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல 1 வரணும், இந்த இடத்துல 2. சரிங்களா? கான்பூர் நானா சாஹிப் 3. பீகார் கன்வர் சிங். அப்போது ஆன்சர் என்ன வருது? ஆக்சுவலாக இ இந்த இருக்கு இ, அப்புறமேல இஎன்ஆ 2. ஓகேவா? அடுத்து ஆனா, அடுத்து ஆவண்ணா. ஸோ ஆன்சர் டெல்லி. ஓகே. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியான 1857 பெரும் புரட்சியை டெல்லியில் அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்?
அப்படின்னா ஜான் நிக்கல்சன். டெல்லி வந்து நிக்கல் மாதிரி வலிமையான பகுதி. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. 1529. தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் உள்ள ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார்? பூலித்தேவன். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. வேலு நாச்சியார் எந்த பகுதியின் ராணி? சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருது பாண்டியர்கள். தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? ஓடாநிலை. ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் உள்ள, அதாவது மத்திய இந்தியா, ஜான்சி மற்றும் குவாலியர். பாளையக்காரர்கள் காலகட்டத்தில் கொங்கு நாடு என்பது எது? சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் பகுதிகள். சரிங்களா? உழவன் உலத்தியர் எந்த நிலத்தில் வாழும் மக்கள்? மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடத்தில் வாழ்பவர் தான் உழவன் உலத்தியர். முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1926. 1926. ஓகேவா? ரைட். 1917 ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையார், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர் இணைந்து இந்திய பெண்கள் சங்கத்தை எங்கு அமைத்தனர்? சென்னை அடையாறு. நம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது என்று கூறும் திருக்குறள் எது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள். நெடுநல்வாடை என்னும் நூல் பற்றிய தவறான கூற்று எது? நெடுநல்வாடை எழுதியவர் நக்கீரர், ஆனால் இங்கே நப்பூதனார்னு இருக்கு. அப்போ இதுதான் தவறான கூற்று. இது 188 அடிகளை கொண்டது சரி, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது சரி, இதன் பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன் என்பதும் சரி. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 33. புறநானூற்றில் உள்ள பாடல்களை பாடும்போது ஔவையாருக்கு 33 வயசுன்னு மைண்டில் வச்சுக்கலாம். 33. பழங்காலத்தில் உப்பு விளையும் இடத்திற்கு என்ன பெயரிட்டு அழைத்தார்கள்? அலம் என்று அழைத்தார்கள். இன்று வரைக்கும் உப்பு உற்பத்தியாகும் இடம் அலம் என்று தான் அழைக்கப்படுகிறது. எப்படி? நம்ம உப்பு அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்து உப்பு ப்ளஸ் அலம், உப்பளம் என்று அழைக்கிறோம். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யாரு? வேலு நாச்சியார். ஓகே. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் ஒன் செகண்ட். சாரி, வேலுநாச்சியார் என்பது தவறு. ராணி மங்கம்மாள் என்பது தான் சரி. யாரு? ராணி மங்கம்மாள், அதான் சரி. ஓகேவா? எந்த ஆண்டுகளில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? 1876 மற்றும் 2003. SSNC சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற நிறுவனத்தின் ஒரு பங்கு எத்தனை ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது? 25 ரூபாயாக. SSNC நிறுவனத்தின் பெரிய பங்குதாரராக விளங்கியவர்கள் யாரு அப்படின்னா ஹாஜி பக்கீர் முகமது மற்றும் பாண்டித்துரை. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு, ரெக்கார்டிங்காக கேட்பதற்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.